பூமியில் பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். அந்த பெண்களைப் போலிருக்கும் திருநங்கைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் இது.
பாஸ் ஆயிடுவேன்டா. எப்படின்னா பாஸ் ஆனால் போதும்டா எனக்கு. எனக்கெல்லாம் என்னடா நீங்களாம் பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகாட்டி எங்கள் வீட்டில் என்னை அடிச்சே கொண்டுருவாங்க. மேக்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? பாஸ் ஆகலாம் தெரிஞ்சு ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். பேப்பருக்கு காசு சார் நாளைக்கு தரேங்க சார். சங்கரா, டீச்சர் நான் பாஸ் பண்ணிட்டேன். +2ல தமிழகத்திலேயே நீ தான் ஃபர்ஸ்ட். நானா ஃபர்ஸ்ட்? அப்படின்னா அது காரணமே நீங்க தான் டீச்சர். இருந்தாலும் உன்னோட முயற்சியால நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? உன்னை என்னோட மாணவன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குப்பா. வாங்க டீச்சர், உங்களை தான் எதிர்பார்த்தேன். என்ன மேடம் சொல்லுங்க. நம்ம சங்கரனுக்கு முதலமைச்சர் விருது கொடுக்க போறத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குருவை அறியணும்னா அவர் சீடனோட நடவடிக்கையை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மள அறியணும்னா நம்ம சங்கரனை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சொல்ற அளவுக்கு நம்ம பள்ளிக்கூடம் வளர்ந்திருக்கு மேடம். ஆமா டீச்சர், சென்னையில நாளைக்கு சங்கரனுக்கு விருது கொடுக்க போற விழாவில் நம்ம பள்ளியின் சார்பா நீங்க தான் கலந்து. சந்தோஷம் மேடம். ஒரு மாணவனோட படிப்பு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களையும் உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேடம். ஆசிரியர் இனத்துக்கே அதுதான் டீச்சர் பெருமை. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தமிழகத்தில் +2 தேர்வில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கரனுக்கு கவர்னர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் விருது வழங்கப்படுகிறது. இப்பொழுது சங்கரனை மேடைக்கு அழைக்கின்றேன். ரத்னா, எதுக்கு சிரிக்கிற? ஒரு ஆம்பளை பொம்பளை சேலை கட்டிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது? ஏன் எங்களோட பேண்ட் சட்டை போட்டு நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க, அதையெல்லாம் பார்த்து நாங்க என்ன சிரிச்சோமா? உங்க பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாகரிகம், நீங்க எங்க சேரையை கட்டிக்கிட்டு இருந்தா அது அநாகரிகம். ஏன் சினிமால எம்ஜிஆர், மம்முட்டி, மோகன்லால் இவங்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு நீ பார்த்தது இல்லையா? ஏய், அதெல்லாம் நடிப்புடா. சினிமா முடிஞ்சடா வேஷத்தை கலைச்சிருவாங்க, அது உனக்கு தெரியாதா? இதுவும் அப்படித்தான். உலகம் ஒரு நாடக மேடை. இங்கே எல்லாரும் மாறு வேஷம் போட்டு நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கோம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஏ சங்கரா, என்னப்பா இது வேஷம்? காலேஜ் எது நாடகம் போடுறாங்களா? அது இதெல்லாம் அப்படிதான், பொம்பளை மாதிரி பேசுது. ஏய், அவன் என்ன பொம்பளை மாதிரி பேசுறான், பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்றான்னு சொல்லி அவன் ஏதோ விளாட்டா போட்டு பார்த்துருப்பான், கழட்டி போட்டா போகுது. என்னம்மா இத போய் விளையாட்டுங்கிறீங்க? அவன் நிக்கிற சைஸ பாத்தீங்களா? வெளியில யாரும் பார்த்தா அசிங்கம் அவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் தான். அண்ணே, எதா அசிங்கங்கிறீங்க? திருடனா அசிங்கம், கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனா அசிங்கம். 13 வயசுலேயே என் பெண்ணுடைய தன்மை வெளி வந்துருச்சு.
நான் ஏன் உங்ககிட்டயும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் காமிக்கலைன்னா என் படிப்பு முடியணுங்கிறதுக்காக தான். இப்போ வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. தட்ஸ் ஆல். சங்கரா, டேய் இங்க வா. உன்னை இந்த நிலமையில பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. 40 மார்க் வாங்கி பாஸ் ஆன நானே 40,000 சம்பளம் வாங்குறேன். எங்களை காட்டில் நல்ல மார்க் எடுத்துவேன். நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. 40,000 சம்பளத்தை விடு. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஊர் உலகம் உன்னை தப்பாக பேசாதான் என்ன? உலகம் இப்படித்தான் கடைசி வரைக்கும் போகணும்னு உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? மாற்றம் வரதான் செய்யும். அதில் நானும் ஒரு மாற்றம். சங்கரா, சங்கரான்னு கூப்பிடாத, சங்கரின்னு கூப்பிடு. உன்னை ஒரு பொண்ணா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்புறம் நான் யாரு? ஒரு ஆணும் இல்லாத ஒரு பெண்ணும் இல்லாத ஒரு பிறவையும் தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் உன்னை ரெண்டும் கெட்டான்னு தான் சொல்லணும். அப்படின்னா ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டும் கட்டவரா? அது தெய்வம். அப்போ நானும் தெய்வம் தான். தெய்வத்தை வணங்குற மாதிரிலாம் உன்னை வணங்க முடியாது. நான் உங்களை வணங்க சொல்லலையே. உன் பேச்சு அப்படி தான் தெரியுது. அதுக்கு நான் காரணம் கிடையாது. வாங்கம்மா வாங்க. என் பிள்ளையோட நிலைமையை பார்த்தீங்களா? ஊரு கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ எங்களுக்கும் அந்த கேள்வி வரணும். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. சங்கரன் கிட்ட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசி பார்க்குறோம். இந்த ஊருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்து தந்தவன் சங்கரன். அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராது. நல்லாவே இருப்பான். அவனை பெருத்த அந்த வயிற்றுக்கு பாலை வாத்துட்டீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும். இப்போ சங்கரன் எங்கே போயிருக்கான்? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசியிருப்பாங்க போல இருக்கு. காலையில போய் படுத்தேம்மா, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. சங்கரா, சங்கரா, நீயா இப்படி ஆயிட்ட? நீ எப்படி இருக்க வேண்டியவன்? எல்லாம் இருக்கும்படி ஏப்பா இப்படி நடந்துக்கிற? என் பேரை சொல்லி உன்னை என்னோட மாணவன் சொல்ற கால போய் சங்கரனோட டீச்சர்னு சொல்ற அளவுக்கு நீ உயர்த்தினியே. நீ இப்படி மாறலாமா? நான் மாறல டீச்சர். என்னையே அறியாமல் எனக்குள்ள ஒரு மாற்றம். அது நடந்த ஆண்மைக்கு பெண்மைக்கு பெண்மை ஜெயிச்சிருச்சு டீச்சர். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்டு நடக்கணும்னு உனக்கு தெரியாதா? ராமாயணத்தில் கைகை பேச்சை கேட்டு காட்டுக்கு போனார் ஸ்ரீராம். நீங்கள் வேணா சொல்லுங்க, அந்த மாதிரி நானும் போயிட்டா? அப்படியெல்லாம் போயிடாதப்பா. உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும். நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்காதீங்க டீச்சர். திருவாசகத்தில் எந்த ஒரு ஆணும் மனதளவில் பெண்மையானாதான் அந்த ஆண்டவனையே அடைய முடியும். நம்ம மாணிக்க வாசகர் சொன்னது உங்களுக்கு தெரியாததா டீச்சர்? உண்மைதான்ப்பா. இறைவன் போட்ட கணக்கை காலகாலமா மனிதன் மாத்த நினைக்கிறான். முடியாதுன்னு தெரிஞ்சதும் முட்டுறான், மோதுறான். கடைசியில மாத்த நினைக்கிறவன் தான் தான் மண்டையை உடைச்சிக்கிறானே தவிர கணக்கு போட்டவன் தோல்வி அடைகிறது இல்ல. ஆமாம்மா, இனிமே சங்கரன் விஷயத்துல கடவுளா பார்த்து கண்டிருந்தா தான் முடியும். இல்லைன்னா அவன் சங்கரன் இல்ல, சங்கரி தான். என்னாச்சு? போன விஷயம் முடிஞ்சா? எப்போ? பணத்தை போட்டு குழப்பாத சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிஜி, வர்றேன். வாங்க. என்னம்மா, இந்த காமராஜோட சம்மந்தம் நமக்கு வேண்டாமா? அப்பா, இதே அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. நான் வரேம்மா. சரிப்பா. ஆமாங்க, அந்த சங்கரன் ரொம்பவும் புத்திசாலி. அந்த குடும்பத்துக்காண்டி அவன் எது வேணாலும் செய்வான். ஒருவேளை அவன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறினா நம்ம தாராளமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற இடம் பார்த்துக்கலான்னு நீங்களே தரகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடுங்க.
நல்லா இருக்குது. ஆமா, யாரு? பாப்பா, யார் சாமி நீ? இங்கே நின்றுட்டு? ஐயோ, ஏன் குழந்தை அழுகாத. என்னாச்சு உனக்கு? ஆமா, என்னடாச்சு தங்கம்? என்கிட்ட சொல்லு. நானும் உனக்கு அக்கா மாதிரி தான். தண்ணி குடிக்கல. இந்த தண்ணி குடி, ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. ஐயோ, ஏன்டா தங்கம் அழுகுற? சரி விடு, ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன ஆயிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ அது ஏன் நிலைமை தான் உனக்கும். அப்படிலாம் இல்லக்கா, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் சரி, அப்ப அப்பா அம்மா வீட்டை விட்டு அனுப்புறீன்னா அப்படியே நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க அண்ணாக்கும் அக்காவுக்கும் கல்யாணம், அது நான் இருக்கனால தடைப்படுற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் தங்கம், சரியா? சரி, நின்னுட்டே இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்ப. அம்மா, உன் பேர் என்ன? சங்கர். சங்கர் இல்ல, இனிமே உன் பேர் சங்கர். வா. ஆமா, சத்யா எங்க? எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுட்டு எங்க போனா? எப்பவும் அவ தானே நம்மளுக்கு முன்னாலெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கே அவளை ஆளக்கானு. அவ வராத மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்னடா? ஏய், சி, என்னங்கடா? டீ விடுங்கடா, நாய்ங்களா விடுங்கடா. சி, ஏய், ஐயோ, விடுடா. ஐயோ, டேய், கைய விடுடா. ஏய், விடுங்கடா. ஏய், மேல ஏதோ சத்தம் கேக்குது. விடுங்கடா. சத்யா சவுண்ட் தான் கேக்குது. கைய விடுங்கடா. அடியே அவனை குடிக்கேடி, குடிக்கேடி, ஆடி 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 குடிக்கேடி, குடிக்கேடி. கை புள்ள காப்பாத்துடா. ஆடி 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 அவனை. அடியே, நீ அடிச்ச அடியிலே வாய் குழந்தான் போலடி. போய் தொலைக்கும். இங்க இருக்க சைஸுக்கு பொம்பளை தேவையா? முதல்ல நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கணும். சமுதாயத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கணும்னா நம்ம பட்ட வலி, வேதனை, அவமானம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கிறடி? அன்பு, பொறுமை, ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு வேணும். நாம் எல்லார் மேலேயும் தான் அன்பாக இருக்கோம். இந்த ஊர் மக்கள் நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணுறவங்க கிட்ட பொறுத்து தானே போகிறோம். இந்த உலகத்தில் நீர் நிலமாக மாறுது, நிலம் நீராக மாறுது. இதை யாருமே தப்புன்னு சொல்கிறது இல்லை. நம்மளில் மாற்றம் வர்றது சகஜம் தானே. ஏன் இதை மட்டும் தப்புன்னு சொல்கிறாங்க? நீ சொல்கிறது உண்மைதான். மற்றவங்க மாதிரி நம்மளும் நல்லா படிச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம முன்னேறணும். ஆமாம், ஆணுக்கு ஒரு பலம், பெண்ணுக்கு ஒரு பலம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் திருநங்கையர் பலம்ன்றதை இந்த சமுதாயத்துக்கு நம்ம உணர்த்தியே காட்டணும். ஆணும் பெண்ணும் கலந்துருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரோட துணையும் நமக்கு இருக்குது. சமுதாயத்தில் நம்மளுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும். எந்த ஒரு நாட்டையுமே தாய் நாடுன்னு தான் சொல்கிறாங்க, தந்தை நாடுன்னு சொல்கிறது இல்லை. எத்தனையோ மக்களை உயர்த்தின இந்த அரசாங்கம் நம்மளை மட்டும் பார்க்காமையா போயிடும்.
சங்கரி காலையிலேருந்து பட்னியாக தான் கிடக்கும். நீ வேற யார்ட்டையும் கையேந்து கூடாதுன்னு வேற சொல்லிட்ட. இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோண்டி? பசி உயிர் போகுது. சங்கரி, நீ என்னதான் நினைக்கிற? ஏதாவது கிடைக்காம போயிடும். நம்மளை படைச்சவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். அம்மா, இவங்க யாரு? ஏன் இப்படி உக்காந்துட்டே தூங்குறாங்க? தெரியலையேம்மா. வாமா போய் என்னன்னு கேட்கலாம். வேணாம்மா, தூங்குறவங்களை எழுப்பக்கூடாது. இல்லைம்மா, அங்கே பார்த்தா பாவமாக இருக்காங்க, போய் என்னன்னு கேட்கலாம். ஏன் இப்படி உக்காந்துருக்கீங்க? பசிக்குதா? இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அம்மா, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? சரிம்மா, போய் வாங்கிட்டு வருவோம். இந்தாங்க, இது சாப்பிடுங்க. நானும் அம்மாவும் கோயில் போயிட்டு வரோம். பார்த்தீங்களா படைச்சவன் சோறு போட்ட விதத்தை? உண்மைதான் சங்கரி, ஆண்டவனோட பார்வை எல்லா உயிர்கள் மேலும் இருக்கத்தான் செய்யுது. கற்பகம், நம்ம குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? என் பிள்ளை எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கானோ. ஒன்று போனா என்ன, உருப்படியா இருக்கிற என் புருஷனை நினைச்சு சந்தோஷப்படாம போனவனவே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா ஓடி போனவன் என்ன திரும்ப வந்துருவா போறியா? ராணி, அவங்களுக்கு அதெல்லாம் எங்க மண்டையில ஏறப்போகுது? ஆரம்பத்துல இருந்து ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சவங்களாச்சே. இப்போ மட்டும் என்ன என் மேல பாசம் வந்துடவா போகுது? ஏப்பா நீ இப்படி பேசுற? நீ தானே எங்களுக்கு தலைப்பில்ல. முத்து, இந்த வீட்டுக்கு நீ மூத்தவன்டா. ஒன்றை தான் 3 பேரையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். திடீர்னு இப்படி பேசுறியே. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாருப்பா கற்றுக் கொடுத்தா? என்ன மாமனார் என்னமோ ஜாடையா பேசுறாரு, என்னமோ நான் என்னமோ பிள்ளைக்கும் அப்பனுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஏமா ராணி, அவர் உன்னை சொல்லலை, நீ ஏமா அப்படி பேசுற? இப்போ எதுக்கு வீணாவில் சண்டை? என் பொண்டாடி திருச்சியில் வேலை கிடைச்சிருக்கு, நாங்கள் அங்கே போகிறோம். போறோம் இல்லைங்க, அங்கதான் போய் இருக்க போறோம். முத்து, இப்படி எல்லாரும் போயிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு யாருப்பா இருக்கா? நீங்க 2 பேரும் இங்க எப்படி ஜோடியா இருக்கீங்களோ அப்படி நாங்களும் ஜோடியா இருக்க போறோம். எல்லாரும் தனித்தனியா தான் பிறந்தோம், எல்லாரும் தனித்தனியா தான் போக போறோம். இது தெரியாதா? ராணி, நீ ரொம்ப அறிவாத்தாமா பேசுற. கற்பகம், ஒருத்தவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா மற்றவங்களை நாம எது குத்தம் சொல்லணும்? பெருசுங்களே இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோயின்ட்டு. நேரமாச்சு, புறப்படுங்க போகலாம். சாமி, இந்த வீட்டை விட்டு வெளியே போனா தான் நிம்மதி. என்னாச்சுங்க? பெத்த மனசு துடிக்கும். ஏய், எந்திரிங்கடி, எந்திரிங்க. என்ன, நாளைக்கு நடக்க போற நாடகத்துக்கு 25,000 வாங்கியிருக்கிறோம். ஒழுங்கா அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுக்குண்டான ரிஹர்சல் ஏதாவது இன்னைக்கு பார்க்கலாம்ல. சும்மா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கிறீங்க. வாங்க, அப்படி நில்லு நில்லு, இந்த பக்கம் நில்லு. சாலை கட்டுங்க.
என்னங்க? என்னங்க உடம்பெல்லாம் கொதிக்குது, உங்களுக்கு ஒன்றும் தெரியல? உன் கையும் சூடாத்தாமா இருக்கு. எனக்கு எப்படி இருந்தா என்னங்க, நீங்க நல்லா இருந்தா போதும். நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம வளர்த்த பிள்ளைகளை நம்ம விட்டு போனது பின்னாடி இனிமே நம்ம நல்லா இருந்து என்னமா செய்ய போறோம்? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எனக்காக இல்லாட்டினாலும் உனக்காக நான் வரணும். வா கிளம்புவோம். நல்லா மூச்செழுத்த விடுங்க, மூச்செழுத்த விடுங்க, மூச்செழுத்த விடுங்க. ஆமாம், அந்த காய்ச்சல் ஒரு மாதிரியானது, ஊசி மாத்திரைக்கு கூட கட்டுப்படாத வினோதமான காய்ச்சல். டாக்டர், உங்களுக்கே தெரியலன்னா நான் யார்கிட்ட டாக்டர் போய் கேட்குறது? கவலைப்படாதீங்க, நான் ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க, சரியாக போயிடும். இந்தாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். என்னங்க, நான் எப்படினாவது மருந்தோட வரேன். கற்பகம், காசுக்கு என்னம்மா செய்வேன்? கத்த பிள்ளைங்க தான் கட்ட விழுத்துட்டு போயிடுச்சுன்னா கடவுள் கூடமா போயிடுவாரு. நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். கற்பகம், அம்மா அம்மா, சங்கரா நீங்க எங்கம்மா? நீங்க சங்கரா, 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 அம்மா சங்கரா, இவங்க தான் எங்க அம்மா. நீங்க எங்கம்மா? இங்க சங்கரா, சங்கரா, நீ வீட்டை விட்டு போனதுமே எல்லாமே போயிருச்சுடா. அக்கா தான் ஆந்திரா போயிருக்காங்கல்ல, அண்ணா அண்ணி தான் உங்க கூட இருக்காங்கல்ல. அவங்க இருந்தா நாங்க எதுக்குப்பா நடுவீதிக்கு வரோம்? வீட்டு வாடகை கொடுக்க கூட காசு இல்லை. உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். டாக்டர் இந்த மருந்து வாங்கி கொடுத்தாதான் போல பாருன்னு சொல்லிட்டாரு. கையில காசு கூட இல்லடா. அம்மாவை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ, நாங்க வந்துடுறோம். போ அம்மா, நீ எது பயப்படாதீங்க. அப்பா அப்பா. சங்கரண்ணா, ஏன் சங்கரண்ணா? ஆமாங்க, நம்ம பிள்ளை சங்கரன் தான். சங்கரா, நீ நல்லா இருக்கியாப்பா? சங்கரா, எங்களை விட்டு போயிடாதப்பா, எங்களை விட்டு போயிடாத. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க கவலைப்படாது. டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கப்பா, நீ வந்து கேளுப்பா. வாங்கம்மா, உட்காருங்க. சார், பயப்படுற அளவுக்கு எது இல்லைன்னா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா சார்? நான் எழுதி கொடுத்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா? சரி, வாங்கிட்டு வரட்டும். அதை முதல்ல நம்ம கொடுப்போம், அதுக்கு பிறகு என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சங்கரி, இந்தா மருந்து எல்லாமே வாங்கிட்டேன். சத்யா, 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 நான் நினைச்சது நீ தப்பு இல்லை.
நீ தான் என்ன அனுப்பிச்ச. எனக்கு இந்த சொசைட்டி சேஃப் கிடையாது. எனக்கு இந்த சொசைட்டி சேஃப் கிடையாது. அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி விடவா இந்த சமூகம் சேஃபா பாத்துக்கும் போது நிச்சயமா இல்ல. ஆனா அதையும் தாண்டி நான் நல்லா படிச்சு கௌரவமா இருக்கல. எனக்கு நான் அனுப்பிச்சேன். சத்யா, நீ ஒரு பொண்ணா மாறின பிறகு உன்னை வீட்டை விட்டு நாங்கள் அனுப்பிட்டோம்ப்பா. நீ போன பிறகு உங்கள் அண்ணியும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஃபாரின் போயிட்டாப்பா. உனக்காச்சும் இத்தனை நண்பர்கள் இருக்காங்கப்பா உன்னைய பார்த்துக்கிறதுக்கு. எனக்குன்னு இப்போ யாருமே இல்லைப்பா. என்னை விட்டு போயிடாதப்பா. உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேனா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எங்கள் அப்பா உயிரே காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் சொன்னால் நாங்கள் எதையே கேட்குறோம். எனக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்குது, ஆனால் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் எல்லாம் அங்கே என் கூட வந்து தங்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைண்ணே, நான் வரல. இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு எழுதியிருக்கேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. நாங்கள் நல்லா தான் இருப்போம். உங்கள் அண்ணா தான் இவ்வளோ சொல்கிறாருல, எங்கள் அண்ணா கூடயே போ சத்யா, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா, நான் உங்கள் 4 பேரையும் தான் கூப்பிடுறேன். நீங்கள் எல்லாமே எனக்கு தங்கச்சி மாதிரி தான். தங்கடி, இன்னும் ஏன் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராமே இருக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பணம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. நம்ம எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கோம். நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அப்ப இருக்குது. அவசரப்படாத சத்யா. அவசரமும் ஆத்திரமும் நல்ல பாதை இல்லை. போஸ்ட் சத்யான்றது யாருமா? சத்யா யாருமா? கொண்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குமா? ஏன் சங்கரி, கவர்மெண்ட் ஆர்டர் இங்க வாங்க. யாருது இது? இல்ல எங்க வீட்டோட தான். இந்த மாதவி உன்னோட அப்பாயின்மெண்ட். இது யாருது? சங்கரி இதோடது. ஆமா பைரவி உன்னோட ஆர்டர் டி. Thank you uncle. Thank you. ஆர்டர் வாங்கிட்டு ஆளை விடுங்கம்மா. எனக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலைடி. இனிமே நம்ம லைஃபே மாற போகுது.